ஹாய் விவாஸ். இன்னைக்கு பிப்ரவரி 20 மகாநதி ஆக கல்யாணம் சீரியலோட மகாசங்கம் எபிசோட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சூர்யா வந்து பேசுறாருல, இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா தான் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அப்புறமா அவங்க அம்மாவே ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுறாங்க. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த மாதிரி வின் பண்றதுக்கு இன்னொருத்தவங்களும் காரணம்னு சொல்லிட்டு மகாவை வந்து ரொம்ப பெருமையா பேசுறாரு. அப்புறமா எல்லாருமா கிளாப் பண்றாங்க. இப்ப எல்லாரும் அவங்கவுங்க இதுக்கு போயிடுறாங்க. இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, ராஜேஸ்வரி கிட்ட வந்து கௌதமோட அம்மா வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீ எப்படின்னாச்சும் மாமா கிட்ட பேசி கௌதம இது பண்ண, அவன் பாவம் தெரியாம என்னமோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப அங்க சூர்யா வராரு. அவர் வந்து இந்த மாரி ரூ. 5,00,000 காசு கிடைச்சுச்சுல்ல, அத வந்து கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட குடுத்தோனே, அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு இந்த காசு வேணாம். நீயும் மகாவும் தான் கஷ்டப்பட்டு வின் பண்ணீங்க. அதனால நீ இத கொண்டு அவள்ட்டயே குடுத்துரு. அவ எது வேணா பண்ணிக்கட்டும். இல்ல நீயே வச்சுக்கோ. நீங்க 2 பேரும் என்ன பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிர்றாங்க. இங்க மகாக்கு அவங்க அம்மா வேற கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இப்ப அங்க சூர்யா வந்து மகாவ கூப்பிட்டோனே, "மகா நீ அப்படியே லைன்லயே இருமான்னு" சொல்லிட்டு அங்க போம்போது, சூர்யா அந்த காச குடுக்குறாரு. குடுத்து, "அம்மா இத என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. நீ வச்சுக்கோ. நீ தான் கஷ்டப்பட்டு வின் பண்ணுன. நீ வச்சுக்கோ. உங்க வீட்டுக்கு கூட குடுத்துக்கோன்னு" சொல்லிட்டு சூர்யா அந்த காச குடுத்துட்டு போயிர்றாரு. இப்ப அத பார்த்து கோடீஸ்வரி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, கங்கா வந்து குமரன திட்டிட்டு இருக்காங்க. இந்த மாரி, நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். இன்னும் ஒரு 10 எட்டு வச்சிருந்தாலும் நமக்கு கண்ணு முன்னாடி ரூ. 5,00,000 இருந்துச்சு. நீங்க தான் மொத்தமா எல்லாத்தையும் சொதப்பிட்டீங்க. நான் தான் ஹைஃபை வாங்கலாம் சொன்னேன்ல. அத வாங்கியிருந்தா கூட நான் உங்கள தூக்கிட்டு நான் இது பண்ணியிருப்பேன்ல. உங்களுக்கு ஈகோ" அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டிட்டே இருக்காங்க. அப்புறமா குமரன் என்ன சொல்றாருன்னா, "இல்ல கங்கா, நான் ஒண்ணு சொல்றேன், கோவப்படாம கேளு. நீ வந்து என் கழுத்துல வந்து உனக்கே தெரியாம வளையல் வச்சு நல்லா இறுக்க ஆரம்பிச்சுட்ட. அது எனக்கு தொண்டைக்குழியில வந்து இதாயிருச்சு. அதனால தான் அந்த மாரி ஆயிடுச்சுன்னோனே, கடைசியில பழிய தூக்கி என் மேல போட்டீங்களா?" அப்படி சொல்லிட்டு ரொம்ப கத்திட்டு அங்கருந்து போயிர்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரி வந்து பீச் கிட்ட நின்னு பீச் அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்து விஜய் வராரு. விஜய் வந்து இந்தான்னு சொல்லிட்டு அந்த ரூ. 1,00,000 காவேரி கிட்டயே குடுத்தோனே, "இது எனக்கான்னோனே." "ஆமா, நீ தான் கஷ்டப்பட்டு விளையாண்ட. பாவம் நீ ரூ. 5,00,000 வின் பண்ண ஹெல்ப் கேட்ட. என்னால பண்ண முடியல. 1,00,000 தான் வின் பண்ண முடிஞ்சுச்சுன்னு" சொல்லி காசு குடுத்தோனே, இவ காவேரி என்ன கேட்கறாங்கன்னா, "ஒரு நிமிஷம், கான்ட்ராக்ட்ல இது இல்ல. ஆனா நான் உங்கள ஒரு வாட்டி ஹக் பண்ணிக்கலாமான்னோனே." இப்ப விஜய் அப்படியே வெட்கப்பட்டு அப்படியே சிரிக்கிறாரு. "சிரிச்சுட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கறாங்க. அப்புறமா சரின்னு சொல்றாரு. இப்ப காவேரி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. விஜய் வந்து அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்ப தாத்தா அத ஓரமா நின்னு அவங்க 2 பேரையும் பார்த்து தாத்தாவும் சிரிக்கிறாரு. இப்ப உடனே விஜய் என்ன சொல்றாருன்னா, "இனிமே இந்த மாரி கான்ட்ராக்ட்ல இல்லாததெல்லாம் செய்யக்கூடாது. இல்லாட்டி அதுக்கு வேற ஒரு தனியா அக்ரீமெண்ட் போடணும்னு" சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்ப காவேரி சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, எல்லாருமா வெக்கேட் பண்ணி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்கவங்க ஊருக்கு. இப்ப 2 ஃபேமிலியும் மீட் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அவங்கவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.